வீட்டில் வேலை பண்ணாத மனுஷன் வெளில வேலை பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணிக்க வேண்டியது தான். வேறு என்ன பண்ணுறது. அடுத்து கும்பாபிஷேகத்துக்கு வந்தாச்சு. கும்பத்தில் தீர்த்தம் ஊற்றுறதுக்கு குடமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ரெக்கார்ட் பண்ண முடியல, ஆனால் கரெக்டாக நம்ம பிலீஃப் படி கருட பகவான் வட்டமிட்டுறது கண்ணால் பார்த்தோம். அதுவும் 3 கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. 3க்குமே கருடன் வட்டமிட்டது பார்த்தோம். ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இது கண்டிப்பாக உண்மையாகவே நடக்குமா அப்படின்றது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோவில் வடபத்திரகாளி அம்மன், அந்த கோவிலோட கும்பாபிஷேகமும் நடந்தது. அண்ட் தீர்த்தம்லாவும் பார்த்திங்கன்னா ட்ரோன் வச்சு தெளிச்சிட்டாங்க. அங்கே வடபத்திரகாளிக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. தீபாவளி முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம முருகர் கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த காட்சி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். பக்கத்தில் இருந்து பார்க்குறதுங்கிறது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம். நம்ம இந்த ஏஜில் பார்க்க கிடச்சிருக்கு. ஓகே, கண்டிப்பாக விசிட் பண்ணணும் தான் போனது. அடுத்து தீபாவளி காமிப்பாங்க, அதையும் பார்த்துடலாம். இதுக்குமே தீர்த்தம் ட்ரோன் வச்சு எல்லோரும் இருக்கிற இடத்துல அவங்கவுங்க இருக்கிற இடத்துல தண்ணி தெளிக்கிறதுக்கு தீர்த்தம் தெளிக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. தீபாவளி பார்த்தாச்சு. அடுத்து ரங்கநாதர் கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. கும்பாபிஷேகம் பண்ணி தீபாவளி அதுவும் காமிச்சாச்சு. நம்ம சொந்தக்காரங்க ரெடி பண்ணுறாங்க. நம்ம பணம் கொடுத்தா மட்டும் பத்தாது, நம்மளும் போய் தரிசனம் பண்ணோன்ட்டு சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது இல்லாமல் அந்த லோக்கலில் இருக்கிற மக்களும் இருந்தாங்க. ஸோ ரொம்ப திருப்தியாக அந்த பூஜைலாம் நம்ம தரிசனம் பண்ணது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம்.